ஜார்ஜியா. ஜார்ஜியா பற்றி நம்ம சிம்பிளாக சொல்ல போனோம். கருங்கடலின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள யுரேசியஸ் நாடாகும். கிழக்கு ஐரோப்பா, மேற்கு ஆசியா ஆகிய கண்டங்களுக்கு இணைக்கும் ஒரு நாடு தான் ஜார்ஜியா. இது முன்னாள் சோவியத் குடியரசு அப்படிம்பாங்க. இதோடைய கேபிட்டல் வந்து ட்ரிபிலிசி. இதோடைய கரன்சி வந்து ஜார்ஜியன் லாரி, சிம்பிளாக ஜெல் அப்படிம்பாங்க, ஜிஇஎல். இது வந்து நம்ம இந்தியன் கரன்சியோட நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுடைய 30 ரூபீஸ் அது ஒரு ஜெல்லு. ஸோ இது சிம்பிளாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ட்ரிபிலிசி, அதோடைய கேபிட்டலை ஒரு ஹோட்டலில் இருந்து நம்ம வந்து ஒரு இடம் எங்கே போகிறோன்னா அப்பிலிஸ்டிக்கி அப்படிங்கிற ஒரு கோயில் கிடையாது, குகை டவுன் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து அந்த டவுனுக்கு நம்ம வந்து போகிறோம். அது போகிற வழியில் நம்ம ஷூட் பண்ண அதனுடைய லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ஜார்ஜியா அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம பார்க்கல போகிற வழியில் ரோட்டில். ஸோ அதேபோல் மலைகள், அங்குள்ள வீடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ பின்னாடி வர அதோடைய லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த ரோட்டில் என்னென்ன நடந்துச்சு, ஸோ அந்த ரோட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலை. அங்கே என்னென்ன மலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது மலைகள் பார்க்க முடியாது, அது பக்கத்தில் கொஞ்சம் வீடுகள் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே ஜார்ஜியா ஃபுல்லாகவே மலையில் அது மலை இறக்கமாக இருக்கும். ஸோ அதில் வீடுகள், அதாவது ஈக்குவல் டு நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் குறிப்பிட்ட பரப்பில் அது ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அது பெருசாக இந்த ஜார்ஜியா வந்து பெரிய ஒரு மலையில் வீடு கட்டின மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஒரு மேப்ல இருக்கும். இதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ரோடு வந்து நம்ம வந்து அப்ளிஸ்டிக் அப்படிங்கிற குகை கோயில் கிடையாது, கோயில் டவுன். ஸோ அதை பார்க்குறதுக்காக அந்த ரோட்டில் போகும்போது நம்ம இதில் ஷூட் பண்ணுற விஷயங்கள் தான் எல்லாமே. ஸோ இதே மலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் வந்து என்னென்னா, இந்த ரோட்டில் இருக்கிற சைட்லலாம் வந்து ரோடு அவ்வளோ நல்லா க்ளீனாக இருந்தாங்க. எல்லா ரோடும் நல்லா க்ளீனாக இருந்தது. டிராஃபிக் இருந்தாலும் அது வந்து நெரிசலான டிராஃபிக் கிடையாது. எல்லா வண்டியும் ஒரே கிலோமீட்டர் ஸ்பீடில் போன மாதிரி ஒரு இதாக இருந்தது. டிராஃபிக்கு அந்த மாதிரி தான் மேஜராக பெரிய அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் ஸோ நார்மலாக நம்ம போகிற ரோடு மாதிரிலாம் பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவல் தான். இதில் வந்து என்னென்னா, நம்ம பார்க்குற அங்கே செடிகள் எல்லாமே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி செடிகள் இல்லாமல் ஸோ அந்த நாட்டு செடி கொடிகள் இந்த மாதிரி தான் இருக்குது. அது கலர்ஸும் வந்து ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் பழுப்பு பச்சை நிறம் அப்படிம்பாங்க தெரியுமா, பால் பச்சை அப்படிம்பா அந்த நிறத்தில் தான் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். ஸோ அது பார்க்கும் போச்சுல நல்லா கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஊர் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போதுல அது ஒரு விதமான ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு தந்தது எனக்கு. பார்க்கும் போதுல அது போகிற வழியில் சில கடைகள் இருந்தது. அந்த கடைகளில் ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். கொஞ்சம் இது சீசன் அப்படிங்கிறது இப்போ நம்ம போனது வந்து சீசன் கிடையாது. அவங்களுக்கு ஜூன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் அவங்களுக்கு சீசன்னா பனிகள் அதிகமாக, ஸ்னோஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்க வேண்டிய ஏரியா. பட் அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெயில் அடிச்சிது. சில இடங்களில் மட்டும் மலையில் மேலே போனால் கொஞ்சம் நல்லா குளிராக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சின்ன பனி மலைகள் பெஞ்சிச்சு. நைட்டாக தூறல் பனி தூறல் அந்த மாதிரி தூறல் பெஞ்சது. அதை பார்த்து அதை என்ஜாய் பண்ணணும்.